கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 20 அதிகாரம் 17 வசனம். இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரன் இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளிடம் தன்னை தொடாமல் பிதாவிடம் ஏறி போவதாகவும் தன் சீடர்களிடம் சென்று தன் பிதாவும் அவர்களது பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று அறிவிக்கவும் கூறுகிறார். இது இயேசுவின் மீட்பு பணி முடிந்து புதிய உறவு முறை, அதாவது விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதை ஆரம்பமாக உணர்த்துகிறது. இவ்வசனம் நமக்கு 4 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. முதலாவதாக, என்னை தொடாதே. இதன் மூல பொருளான கிரேக்க மொழியில் என்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்காது என்பதாகும். இயேசு இனி பழையபடி பூமியில் அவர்களுடன் இருக்க போவதில்லை, மாறாக பிதாவிடம் செல்ல போகிறார் என்பதை இந்த வார்த்தை உணர்த்துகிறது. இரண்டாவதாக, உறவின் மாற்றம். என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று இயேசு கூறுவதன் மூலம் தம்முடைய பிதா இப்போது சீசர்களுக்கும் பிதாவாக மாறிவிட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். நாம் அனைவரும் தேவனின் பிள்ளைகளாகவும் ஸ்லாக்கியத்தை இது காட்டுகிறது. ஆமென். மூன்றாவதாக, தூது அனுப்பப்படுதல். இயேசுவை கட்டிப்பிடித்து அங்கேயே இருக்காமல் சீஷர்களிடம் சென்று அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவிக்க மரியாளுக்கு ஒரு புதிய பணி வழங்கப்படுகிறது. நான்காவதாக, மனிதாபிமானமும் தெய்வீகமும். இயேசு தம்மை என் தேவன் என்று அழைப்பது அவர் மனிதனாக வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகும் மனித குலத்தோடு கொண்டுள்ள தொடர்பை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு மரணத்திற்கும் உயிர்த்தெழுதற்கு பின் சீசர்களுக்கு தேவன் பிதாவாக மாறுகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை பறைசாற்றுகிறார். ஆமென். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.